ஒரு இது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஒரு இது இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு இது கிடையாது. காங்கிரஸ் வீக் தான், தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வீக் தான். சிறுபான்மையினருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஓட்டு. அவங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வைப்பாங்கன்னு கிடையாது. அது வந்து நீங்க கொடுக்குற வாக்குறுதியும் நம்ம அதை பண்ற செயலை பொறுத்து தான் அந்த ஓட்டு இதுவும் மாறும். ஆமா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதால தான் ஓட்டு வருது, இல்லைன்னா வராது அவங்களுக்கு. ஏன்னா முஸ்லீம்ஸ் இவங்களுக்குலாம் வந்து காங்கிரஸ் இருக்கிறதால தான் அவங்க ஓட்டு போடுறாங்க, இல்லைன்னா திமுகவுக்கு ஓட்டு வரதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லா கூட்டணி வந்து ஒன்னும் ஆகாது. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க லாபத்துக்கு தான் பார்ப்பாங்க. மக்கள் லாபத்துக்கு யாரும் பார்க்கறது இல்லை. மக்களோட என்ன இருக்குது, அவங்க குறை என்ன இருக்குதுன்னு யாராவது கேட்டு, இப்போ என்னையே எடுத்து நான் கஷ்டப்படுறேன். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் சிறுபான்மையின மக்கள் திமுகவை நம்புறாங்களா? ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் விலகிட்டாங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் திமுகக்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா? இத பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோவாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதாலதான் சிறுபான்மை மக்கள் எல்லாம் திமுகவை நம்புறாங்க, நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ காங்கிரஸ் தெரியுமே, முதல்ல டிஎம்கே தான் எனக்கு தெரியுமே காங்கிரஸ் இருக்குன்னு. ஏன்னா வந்து காங்கிரஸே முதல்ல நம்பிக்கை கிடையாது. காங்கிரஸ் இதான் டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட்டணி போட்டனால தான் நம்ம காங்கிரஸ் ஓட்டு போறது, புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்ச ரெண்டு கட்சி தான், ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே. இப்போ எப்படி நம்ம பாஜக காங்கிரஸ் எப்படி தெரியும்னா, இப்போ டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து பாஜக இது கூட்டணி போட்டிருக்காங்க. அப்பதான் நமக்கு அந்த கட்சியே தெரிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி நம்ம டிஎம்கே மேல நம்பிக்கை தான் நம்ம போறது. காங்கிரஸ்னால தான் நம்ம போறோம்லாம் இது கிடையாது. நம்ம டிஎம்கேயோட நம்பிக்கை. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறிட்டா முஸ்லிம்ஸ் எல்லாம் திமுகக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ டிஎம்கே தான் சப்போர்ட்டா இருக்கு. இப்போ நான் வந்து காங்கிரஸ் சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து முதல்ல கொஞ்சம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் மேல வந்து முஸ்லீம்ஸ் நம்பிக்கை கிடையாது, டிஎம்கே வந்து தான் நம்பிக்கை. டிஎம்கே தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் சொல்றாங்க நிறைய பேர். சிறுபான்மை மக்களை வந்து நம்புறது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணினால இல்லை, அவங்க சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஒரு உறுதுணை கொடுத்தாங்க, உறுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சிறையில் பல முஸ்லீம்கள் வந்து இருக்காங்க, அவங்கள விடுதலை பண்ணுறேன், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தரேன், இன்னும் பல கோரிக்கைகள் வச்சாங்க. சொன்னதுனால உறுதியளித்தனா சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பாஜக பிஜேபிக்கு வந்து அவங்க எதிர்ச்சாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மெயின் வந்து பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்கனால நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். முஸ்லீம்களுக்கு அதிகமான இது பண்ணுறோன்னு சொல்லி உறுதி அளித்தாங்க. ஒரு சில இது செஞ்சாங்க, ஒரு நிறைய இது செய்யலை. இடஒதுக்கீடுன்னு அதிகப்படுத்தலை. ரெண்டாவது சிறைவாசிகள் நிறையா முஸ்லீம் சிறைவாசிகள் இருக்காங்க, அவங்களை விடுதலை பண்ணலை. மற்ற சமுதாய மக்கள்லாம் விடுதலை பண்ணுறாங்க, ஆனால் முஸ்லீம் சிறைவாசிகள் மட்டும் இன்னும் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஒரு சில பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க, மிக நிறைய பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி. அந்த ஒரு சில காரணம் நிறைய வந்து அப்புறம் இடஒதுக்கீடு உறுதி சொல்கிறாங்க. இன்ஷால்லா அது என்னன்னு தெரியல. அதனால் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க திமுக. காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தராங்க, அவங்களும் வந்து ஒரு நல்ல இதில் தான் இருக்கிறாங்க அவங்களும். ஆனால் சரியான இது கிடையாது, அவங்கள்ட்ட வந்து மெஜாரிட்டி கிடையாது. ஒரு இது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஒரு இது இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு இது கிடையாது. அதாவது வந்து காங்கிரஸ் வீக் தான், தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வீக் தான். ஆனா இப்போ ஒரு மாற்றத்துக்காக சிறுபான்மையின மக்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து யாருக்குமே தெரியும், நல்லா நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல ஹிந்துஸ் முஸ்லீம் யாருமே பார்த்து பண்ணல. விஜய் வந்து பண்ணணும், அவர் நல்ல மனசு பண்ணணும் பண்ணிக்காரு. இலங்கையில நிறைய ஒரு பிரச்சனை வந்து அதுல முஸ்லீமா இருந்தாங்க, ஹிந்து எல்லா சம்பந்தப்பட்ட ரிலேஜன் இருந்தாங்க. ஆனா விஜய் ஹிந்துக்கும் ஹெல்ப் பண்ண, கிறிஸ்டின் இல்ல எல்லாருக்கும் பண்ணாரு. ஆனா விஜய் நிறைய பண்ணியிருக்காரு, ஆனா யாருக்கும் தெரியல. இப்போ கொரோனா வந்துச்சு, 1 crore தந்தாரு. கொரோனா வந்துச்சு 1 crore தந்தாரு. அந்த மாதிரி புயல் வந்துச்சு, அதுலயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பண்றாரு. ஆனா வெளில தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ வர கட்சிக்காரெல்லாம் பண்றாங்க, வெளில தெரியணும்னு பண்றாங்க. விஜய் பண்றாரு, வெளில தெரியல. அவங்கவுங்க சகுலமா நம்ம இது இல்லை. நம்ம அதிமுக ஏடிஎம்கே தான், எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மக்களுக்கு கூட்டணியில் இருக்கும். ஆனால் மக்களுக்கு நல்லா சேவை செய்வார் எடப்பாடி. திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில சிறுபான்மை மக்கள் வந்து திமுகக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க இஷ்டத்தில் போடுவாங்க, நம்மளுடைய கான்வர்சேஷன் இல்லை.
அவங்கவுங்க இஷ்டத்தில் அவங்கவுங்க போடுவாங்க. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்ப திமுக கூட வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறதால தான் சிறுபான்மையின மக்கள் வந்து திமுகவை நம்பி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். திமுக பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஆரம்பத்துலேருந்தே முஸ்லீம்களோட அவங்களுக்கு வந்து நல்லது செய்து கொள்றதுலாம் அவங்க இருக்கிறாங்க. அதனால வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் முஸ்லீம்கள் வந்து திமுகவுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறிட்டா முஸ்லீம்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது, போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு போடுவாங்க. இந்த நாட்டுக்கு வந்து யார் வேணாலும் சிஎம் வரலாம். அவங்க நல்லது பண்ணும். அவங்க நல்லது பண்ணால என்னைக்குமே அவங்க சிஎம் தான். எல்லா கூட்டணி வந்து ஒன்றா ஆகாது. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க லாபத்துக்கு தான் பார்ப்பாங்க. மக்கள் லாபத்துக்கு யாரும் பார்க்கறது இல்லை. மக்களோட என்ன இருக்குது, அவங்க குறை என்ன இருக்குதுன்னு யாராவது கேட்டு, இப்போ நான் என்னையே எடுத்து நான் கஷ்டப்படுறேன். நான் வீட்டுக்கு நான் கஷ்டப்பட்டாதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லையா? அந்த மாதிரி வந்து என்னோட கடன் எல்லாம் இருக்குது. அந்த கடன் எல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எனக்கு கொடுக்குமா? கொடுக்காது. ஏன் கொடுக்காது? நானும் இங்கே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன், குடிமகன் தானே நானும். ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க? ஓட்டு மட்டும் கேட்குறாங்களே, எங்கள் கஷ்டம் மட்டும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் கஷ்டம் கேட்க மாட்டேன்றாங்க எங்களுது? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஏன் கஷ்டம் கேட்க மாட்டேன்றாங்க? ஏன்னா அவங்க வந்து சிஎம் கிடையாது. அவங்கவுங்க சம்பாதிக்கிறது தான் வராங்க. அதனால வந்து நம்மளோட கடமை என்ன, நம்ம இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டினால ஓட்டு போடலாம், அவ்வளோதான். மற்றது யார் வந்தாலும் நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது மேடம். இந்த கை கால் வந்து ஆட்டினா தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு. கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் விஜய் ரசிகர் தான் அதிகமாக இருக்கிறதே. கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயே எப்படி பார்த்தாலும் 5 பேர் இருக்கிறோம். எங்கள் 5 ஓட்டுமே நான் இதுக்கு தான் போட்டிருந்தோம், சூரியன் கட்சி தான் போட்டிருந்தோம். ஏன்னா கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடணுன்றது. விஜய்க்கு தான் போடுவாங்க. அவர் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. எதனால விஜய்க்கு? விஜய் வந்து படத்தில் வந்தோன்னா ரசிகருங்க நிறைய பேர் இருக்காங்களா, ரசிகர் கூட்டத்துக்காக கண்டிப்பாக போடுவாங்க. ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே போடுற மீட்டிங்கை விட அவர் போடுற மீட்டிங்க்கு நிறைய ஜனங்க போயிருக்கு. அதை வச்சு கண்டிப்பாக போடுவாங்கன்னு நம்புறேன். அவர் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு உதவி செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா? ஆட்சிக்கு வராமே கூட செஞ்சுட்டு தானே இருக்காரு. நிறைய பேருக்கு ஆட்சிக்கு வராமல் கூட செஞ்சுட்டு தானே இருக்காரு. நிறைய பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நார்மலாகவே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது செய்யாமல் இருக்க மாட்டார்ல, செய்வார். ஆமாம், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதால தான் ஓட்டு வருது, இல்லைன்னா வராது அவங்களுக்கு. ஏன்னா முஸ்லீம்ஸு இவங்களுக்குலாம் வந்து காங்கிரஸ் இருக்கிறதால தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. இல்லைன்னா திமுகவுக்கு ஓட்டு வரதுக்கு சான்ஸே கிடையாது. சிறுபான்மையின மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக விஜய் கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. மாற்றம் தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே டிவிக்கே தான். நானும் வந்து விஜய் ஃபேன் தான். ஸோ நானும் டிவிகேக்கு தான் போடுவேன். கன்ஃபார்மாக விஜய் தான் வருவார். எதனால விஜய் வருவார்? அவர் அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்கிறாரு. அந்த இதுவே என்ன சொல்கிறதுனா, அந்த சம்பளத்தையே விட்டுட்டு நம்மளுக்காக வராருல, எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்கல்ல. நானும் அதே மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு தான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருக்கணும்? அது தேவையில்லைல்ல, டிவிக்கே வரணும். அது உண்மைதாங்க, கண்டிப்பாக உண்மை. அது 100க்கு 100 உண்மை. காரணம் கேட்டிங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே வந்து மதவாதங்களை இது பண்ணிக்கிட்டு மக்களை நீ அது பண்ணு இது பண்ணு இருக்கிறாங்க. இங்கே எத்தனையோ நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிற ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்கலாம் இங்கே ஏன் நம்பி வராங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே சதமாக பார்க்குறாங்க. யாரும் எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாமே இனமும் ஒரே மாதிரி இனம் பார்க்குறாங்க. இதவே நாங்கள் போய் அதே குஜராத்லேயோ எங்கேயோ நாங்கள் இருந்தோம்னா எங்களுக்கு அந்த இங்கே உள்ள மரியாதை அங்கே கிடைக்காது. 100% எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாமே நாங்கள் நல்லா மக்களாக பார்க்குறாங்க. இப்போ ஆளுக்கூட ஆட்சி நல்லா பண்ணுறாங்க. ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் விலகிட்டா மக்கள் வந்து முஸ்லிம் மக்கள்லாம் வந்து திமுகக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திமுக ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. எந்த மாற்றமே கிடையாது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, காங்கிரஸும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்களே, மக்களுடைய 2 பேருமே இழக்கிறாங்கன்னு அர்த்தம். 2ஓட வளமும் குறையுது. ஆனால் சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக திமுக ஓட்டு போடுவாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் வந்து திமுக வந்து சிறுபான்மையின மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை மாதிரி தான் தெரியும். அது சிறுபான்மை அவங்களுக்கு கிடைக்குது காங்கிரஸ்னால தான். இவங்களுக்கும் இருக்கு. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வந்து வெளியேறிட்டா வந்து சிறுபான்மையின மக்கள் திமுகக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்ல முடியாது. அது எலெக்ஷன் டைம்ல தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நம்ம சொல்ல முடியாது. சிறுபான்மையின மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு விஜய் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவங்களுக்கு சிறுபான்மையின மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு
அவங்களுக்கெல்லாம் சின்ன பசங்க தான், இவங்க தான். இவங்களை கேட்க சொல்லுவாங்க, யார் வராங்கன்னு இவங்களை கேள்வி, இவனை கேளுங்க டக்குன்னு. விஜய் இவங்கெல்லாம் வந்து விஜய் சைடில் இருக்கிறாங்க. பெரியவங்களாம் இருக்கிறாங்களா என்னன்ட்டு நமக்கு தெரியாது. இந்த எலெக்ஷன்ல தெரியும், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து திமுகவை நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் வந்து சும்மா அவங்க நடத்துற கட்டுக்கதை, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்க கூட்டணி வைக்கிறதுனால வரணும்லாம் இல்லை. எப்பயுமே திராவிடம் தான், இங்க திமுக தான் வரும் மோஸ்ட்லி. அதே வந்து எடப்பாடி கூட வந்து இப்ப பிஜேபி கூட்டு வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. முஸ்லீம்னு இல்லை, எந்த சமுதாய மக்களா இருந்தாலும் பிஜேபி கூட கூட்டு வச்சா கண்டிப்பா வரதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் விலகிட்டாங்கன்னா முஸ்லிம்ஸ்லாம் வந்து திமுகக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்பயுமே அவங்களுக்கு போடுற ஓட்டு நல்லது செஞ்சா யார் வந்தாலுமே போட தான் போறாங்க. ஓரளவுக்கு முன்னைக்கு இப்ப ஸ்டாலின் எவ்வளவோ நல்லது பண்றாப்புல. சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இப்ப புதுசா வந்து எலெக்ஷன்ல விஜய் நிக்கிறாரு. அவரு இந்த வாட்டி ஆட்சிக்கு வருவாரு. யாரு தற்கூரியா? அதெல்லாம் வரவே வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆரே வந்து ஃபர்ஸ்ட் நிற்கும் போது தோத்துட்டு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க கத்துக்குட்டி எல்லாம். நம்ம தான் கத்துக்கணும். கரூர்ல அவ்வளவு பேர் செத்தாங்களே, போய் எட்டி பார்த்தாரா? எல்லாம் ஓடிட்டாங்க. எப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை 100%. இல்லை அப்படி கிடையாது. அது வந்து மக்களோட மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க, வாக்குறுதியை வச்சு தான் இருக்கு. சிறுபான்மையினருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வைப்பாங்கன்னு கிடையாது. அது வந்து நீங்க கொடுக்குற வாக்குறுதியும் நம்ம அதை பண்ற செயலை பொறுத்து தான் அந்த ஓட்டு இதுவும் மாறும், பேஸே மாறும். சிறுபான்மையின மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக இப்ப புதுசா விஜய் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவருக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் ஓட்டு வேணால் அப்படி மிஸ் ஆகலாமே தவிர்த்து அந்த முதிர்ச்சி அடைந்தவங்கள ஓட்டுலாம் மிஸ் ஆகாது. இப்போ சிறுபான்மையிலே பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிறவங்க அதிமுக மட்டும்தான் போடுவாங்க, திமுக இருக்கிறவங்க திமுக மட்டும்தான் போடுவாங்க. இந்த டீனேஜர்ஸ் மட்டும்தான் விஜய் வந்திருக்காரு, நம்மளோட ஸ்டாரு தளபதி, அந்த சினிமா முகத்தில் தான் அவர் போடுவாங்களே தவிர்த்து பழைய ஆளுங்க யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. என்னன்னா விஜய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர், அவ்வளோதான். சும்மா வந்து இப்படி படத்தில் கை காமிக்கிறது, எகிரி குதிக்கிறது, இதோட தான் ஒரு இதுவை கண்டி கட்சி சம்மந்தப்பட்டது அவர் உள்ளே வந்தார்னா சத்தியமாக அது வந்து வேலைக்கு ஆகாது, சாத்தியம் கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா வன்முறைகள் தான் அதிகமாக ஆகும். பழைய காலத்து ஆளுங்க வந்து அவர் கூட வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா, ஒரு கூட்டணி இருந்ததுன்னா அவருக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் வந்தார்னா நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.